நேற்று இரவு 12 மணிக்கு இன்று காலை அதிகாலை 12 மணிக்கு தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. 30லிருந்து 40% பேருந்துகளைத்தான் மிகுந்த சிரமத்தோடு அரசாங்கம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதிலேயே வெளி முகமையிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், ஐஆர்டியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், லாரி ஓட்டுநர்கள், ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆர்டிஓ அலுவலகத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு வரப்பட்டவர்கள், இப்படி பல தரப்பிலிருந்து ஆட்களை திரட்டி தற்செயல் கேஷுவல் தொழிலாளிகள் போன்றவர்களை எல்லாம் வைத்து அதிலே பாதி வண்டியை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவை இன்றே பார்த்து விட்டோம். கிட்டத்தட்ட 6 ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. அதிலே நல்வாய்ப்பாக உயிரிழப்பு தான் நடக்கவில்லை, நடக்க வேண்டிய அளவுக்கு மோசமாக அந்த விதையில் நடந்திருக்கிறது. இந்த வண்டியை ஓட்டுவது சிரமம் என்று ஒருவர் இறங்கி பாதியிலேயே போய்விட்டார். அதுதான் நிலைமை. புதிதாக வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பேருந்துகளை எல்லாம் எடுப்பிலே பயிற்சி இல்லாமல் இயக்கிவிட முடியாது. ஆனால் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எங்களுக்கு கௌரவம் கவலை என்கிற முறையிலே அதை இயக்குகிறார்கள். ஆகவே அதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த சட்டவிரோத நடவடிக்கையை எப்படியாவது எந்த சட்டவிரோதத்தை பயன்படுத்தியாவது வண்டியை இயக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையை அவர்கள் கைவிட வேண்டும். 1. 2, எவ்வளவு வண்டி ஓடுகிறது, எவ்வளவு பேர் வேலைக்கு வராமல் இருக்கிறார்கள் என்கிற தகவல் முழுவதும் உண்மைக்கு மாறாக அமைச்சர் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மக்களை திசை திருப்பவும், பணிக்கு வராமல் இருக்கிற ஊழியர்களை பயமுறுத்தவும் பல அறிக்கைகளை அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இது எதுவும் சரியானதும் அல்ல, உண்மையானதும் அல்ல. இப்போது நம்முடைய அமைச்சர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற முக்கியமான உண்மைக்கு மாறான விஷயம், நாங்கள் 4 கோரிக்கை நிறைவேற்றி விட்டோம், 5 கோரிக்கை நிறைவேற்றி விட்டோம்னு சொல்லுகிறார். எந்த கோரிக்கையும் இதுவரை நாங்கள் எழுப்பிய கோரிக்கை அவர் நிறைவேற்றவில்லை. இப்போ சம்பளம் வித்தியாசம், வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாசம், அதை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதை கொடுத்திருந்தால் இப்போது இந்த பஞ்சப்பொடி நிலுவை பிரச்சனை, எந்த பிரச்சனையும் வராது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க 13 மாதம் ஆன பிறகும் அவங்களுக்கு 1 பைசாவும் கிடைக்காம வெறுங்கையோட வெளியே போய் வெறுங்கையோடயே இருக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்க போகிறதில்ல. பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 18 மாதம் அவர்களுக்கு வர வேண்டிய பஞ்சப்பொடி வழங்கப்படாமல் இருக்கிறது. அதில் தான் நாங்கள் ஒரு 4 மாதத்தையாவது பொங்கலுக்கு முன்னே கொடுங்க, அவங்க பயன்படுத்தட்டும் என்று நாங்கள் சொன்னோம். ஆகவே இது எதுவும் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. அதே மாதிரி பணிக்கு ஆள் எடுப்பது என்பதும் நிறைவேறியதைப் போல் அவர் சொல்லுகிறார், நிறைவேறவில்லை. நிறைவேறி இருக்குமானால் எல்லாம் ப்ராசஸில் இருக்கிறது, அதற்கான நடவடிக்கைகள் தொடர்கின்றன. நாங்கள் இப்போ எழுத்துத் தேர்வு முடித்து விட்டோம், இப்போது இன்டர்வியூ நடக்கிறது என்றெல்லாம் அவர் பேசுகிறார். அதனுடைய பொருள் என்ன? யாரையும் எடுக்கவில்லை, சில பேரை எடுத்திருக்கிறார்கள். அந்த சில பேரும் கூட வெளிமுகமையிலாக எடுக்கப்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 512 பேர் வெளிமுகமையாக எடுக்கப்பட்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இப்போது தவறாக இந்த வண்டியை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கருணை அடிப்படையிலும் வேலைக்கு எடுப்பது 2 கழகங்களில் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். மீதி கழகங்களில் காத்திருப்போர் 13-14 ஆண்டுகளாக காத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் நிறைவேறவில்லை. பழைய பென்ஷன் 1/4/2003க்கு பிறகு பழைய பென்ஷன் வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு எந்த இதுவும் நடக்கவில்லை. அதில் இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள், ஓய்வு பெறவும் தொடங்கிவிட்டார்கள். எதுவும் கிடைக்காமல் வெறுங்கையோடு அவர்கள் வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். பென்ஷனும் அவர்களுக்கு கிடையாது. இதையெல்லாம் நம்முடைய முன்னாள் இன்றைய முதலமைச்சர் ஏற்கனவே நான் வந்தால் இதையெல்லாம் கொடுத்து விடுவேன் என்று சொன்ன பிரச்சனைகள், இதில் எதுவுமே நிறைவேறாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே மாதிரி பேச்சுவார்த்தையை நடத்துகிற ஒரு தேதியை சொல்லுங்கள், 15வது ஊதிய ஒப்பந்தத்துக்கு என்று கேட்டோம். அதற்கு கூட தேதியை சொல்லலை, அதுக்கு ஒன்றும் அனாபைச செலவு இல்லை. அந்த தேதியை சொல்லி கூட அந்த கோரிக்கை முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு அவரால் முடியாது. ஆகவே எந்த கோரிக்கையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதுதான் இப்போது இருக்கிற நிலை. இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் எங்களுக்கு மகிழ்ச்சி, நிறைவேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அக்கறையோடு, பொங்கலுக்கு முன்பு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கிற கவலையோடு நாங்கள் இந்த 6 கோரிக்கைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி சுருக்கி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் அந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வச்சோம். இதை இந்த ஒரு கோரிக்கையாவது நீங்கள் முடியுங்க. என்ன அந்த ஒரு கோரிக்கை? ஓய்வு பெற்றவர்களுடைய பென்ஷன் தொகை 8 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கிறது, 2000 கோடி. 2000 கோடி பிறகு பேசிக்கலாம், அது எப்போ நீங்கள் கொடுப்பீங்க, என்ன சமாச்சாரம் பிறகு பேசிக்கலாம். அது அரசாங்கத்துக்கு நாங்கள் இப்போ செஞ்சிருக்கிற மிகப்பெரிய கன்செஷன். அடுத்தது, இன்றைய தேதியிலிருந்து இந்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு வர வேண்டிய 46% பஞ்சப்படியை நீங்கள் அவங்க சம்பளத்தில் போட்டுருங்க. இனிமே எதிர்காலத்தில் அது அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கட்டும், அதை மட்டும் இப்போ அமுல்படுத்துங்க. இது அவங்களுக்கு உரிய பணம், அவர்களுக்கு எல்லா வகையிலும் அவர்களுக்கு உரிய பணம், அதை யாரும் மறுக்க முடியாது. அதை போடுங்க என்பதுதான் ஒரு கோரிக்கை. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வீஸில் இருப்பவர்களுடைய 18 மாத பஞ்சப்படி நிலுவையில் 4 மாதத்தை நடைமுறையில் இருப்பதையாவது இப்போ கொடுங்க, அவங்களுக்கு பொங்கலுக்கு கொண்டாடட்டும் அப்படிங்கிறது தான்.
அதே மாதிரி இப்போ வெளியே போகிறவர்களுக்கு பணம் கிடைக்காம வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, மற்றது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எதை பற்றி அவர் பேசுறது கிடையாது. இப்போ செய்தியாளர் சந்திப்பில் 20% போன வருஷம் கொடுத்தோம், அதுக்கு முதல் வருஷம் 35% கொடுத்தோம். ஏங்க இது என்ன இதை வந்து என்னது பட்டுக்கோட்டைக்கு வழிகாட்டா கொட்டைப்பாக்குக்கு வேலை சொன்ன மாதிரி நாங்கள் எழுப்புற இந்த கோரிக்கைக்கு உங்கள் பதில் என்ன? உங்கள் பதில் நீங்கள் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன நியாயம்? நிதிங்கிறாரு. நாங்கள் புதுசாக ஏதாவது உயர்வாக கேட்டால் நீங்கள் நிதியை காரணம் சொல்லலாம், கொஞ்சம் பொறுங்க, நிதிநிலை சரியானவுடனே உங்களுக்கு கொடுத்துட்றோன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி தான் நீங்கள் போன ஒப்பந்தத்தில் சொல்லிகிட்டு இருந்தீங்க, மற்றதை நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ நாங்கள் கேட்குறது எங்கள் பணம் உங்ககிட்ட இருக்குது, எங்கள் பணம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எங்ககிட்ட கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். பொங்கலுக்கு முன்னே கொடுங்கன்னு கேட்குறோம். ஒரு நாள் 2 நாளில் கேட்கல, 1 வருஷம் 2 வருஷத்தில் கேட்கல, 8 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறோம். இதையும் கொடுக்க முடியாது என்று மறுத்தால் எப்படி வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற முடியும்? ஆகவே எங்களுடைய கூட்டமைப்பு வேலை நிறுத்தத்தை தீவிரப்படுத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறது. நாளை அனைத்து பணிமனைகளிலும் மாநிலம் முழுவதும் பஸ் நிலையங்களிலும் மறியல் போராட்டம் நடைபெறும். இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிற, சட்டவிரோதமாக இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த பேருந்துகளை மறிக்கக்கூடிய முறையிலே, தடுக்கக்கூடிய முறையிலே எங்களுடைய மறியல் போராட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெறும். சென்னையை பொறுத்தவரையிலே மாநகர போக்குவரத்து கழக தலைமையகத்திற்கு முன்னால் முற்றுகை போராட்டம், ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்ளக்கூடிய முற்றுகை போராட்டம் சென்னையில் நடைபெறும் நாளை 11 மணிக்கு. மீதி இடங்களிலே பஸ் நிலையங்களிலே பகல் பல மணிகளில் அது நடக்கும், மத்தியானத்திலிருந்து அது நடக்கும். அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை, அந்த மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டத்தின் வழியாக போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறோம். அதுக்கப்புறமும் அரசாங்கத்திடமிருந்து சரியான பதில் வராவிட்டால் எங்களுடைய அழுத்தத்தை அதிகப்படுத்த அடுத்த நடவடிக்கையை நோக்கி நாங்கள் போவோம். அது இப்போது இன்றைக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். பொதுமக்களுக்கு எங்கள் பணிபாடு கேட்க விரும்புவது, நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது, எங்க பணம் அவங்க கிட்ட 8 வருஷமாக இருக்கு. எந்த ஊர்லேயாவது, எந்த நாட்டிலேயாவது, எந்த தொழிலையாவது, எங்கேயாவது 8 வருஷமா ஒருத்தன் பணத்தை கொடுக்காம வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வேலையும் வாங்கிக்கிட்டு அவன் கேட்குற போது கொடுக்க முடியாதியா, நிதி நிலைமை, கமிட்டி போடுறேன், அவங்கள கேட்குறேன், இவங்கள கேட்குறேன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா? எங்கேயும் இந்த நிலைமை இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்த பணம் மறுக்கப்பட்டிருக்கிற தொழிலாளிக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் மறுக்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் 6000 ரூபாய் அவனுக்கு வர வேண்டியது வரல. அதனுடைய விளைவாக அவங்க வீட்டில் வறுமை, அவங்க வீட்டில் ஏழ்மை, அவங்களுக்கு மருத்துவத்துக்கு செலவுக்கு பணம் இல்லை, எதுக்கும் பணம் இல்லை, கந்து வட்டிக்கு கடன் வாங்குறான், கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் போய் வாட்ச்மேன் வேலை பார்க்குறான், இதில் போய் இது பண்ணுறாங்க, பள்ளிக்கூட பஸ் ஓட்டுறாங்க, காலேஜ் பஸ் ஓட்டுறாங்க. இப்படிப்பட்ட வேலைகளை செய்து வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலையில் 65-70 வயசு இருக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்றவர்கள், இங்கே வேலை பார்த்தவர்கள், இந்த அரசியல் வேலை பார்த்தவர்களுடைய நிலை என்றால் இது அரசுக்கு அழகா? இதுதான் அரசாங்கம் உங்களிடம் வேலை பார்த்த தொழிலாளிக்கு நீங்கள் செய்யக்கூடிய நியாயமா? அந்த தொழிலாளிக்கு உரிய அந்த 6000 ரூபாயாவது கொடுங்க, இந்த பொங்கலுக்கு முன்னே கொடுத்துருங்க. ஏன்னா 8 வருஷமா கேட்டு முடியாமல் இருக்கிற பிரச்சனை என்று தான் நாங்கள் கேட்கிறோம். இதற்கு உரிய பதிலை சொல்ல முடியாமல் தான் எங்கெங்கோ சுற்றி சுற்றி பேசுகிறார், இல்லாததும் பொல்லாததும் சொல்லுகிறார், அரசியல் செய்கிறோம் என்று சாயம் பூசுகிறார், மக்கள் மத்தியினுடைய கவனத்தை திசை திருப்ப பேசுகிறார், எங்கள் மீது பழியும் குறையும் சொல்லுகிறார். இதை ஏற்க இயலாது. ஆகவே போராட்டத்தை நாளை தீவிரப்படுத்துகிறோம். மாநிலம் முழுவதும் அனைத்து பெரிய பஸ் நிலையங்களிலும் மறியல் போராட்டம் நடைபெறும். சென்னையில் மாநகர தலைமையகத்திற்கு முன்னால் முற்றுகை போராட்டம் நடைபெறும். ஒரு சில பகுதிகளில் இன்னைக்கு பேருந்து இயக்கும் போது போராட்டம் நடத்துகிற தோழர்கள் தாக்குனதாக சொல்றாங்க. அதாவது அவங்க பலவிதமான தாக்குதல், போலீஸை வைத்து மிரட்டுதல், அப்புறம் தொலைபேசியில் கூப்பிட்டு மிரட்டுவது, நேற்று ஃபுல் ஷிஃப்ட் செய்யறோம், நேற்று வீட்டுக்கு போக விடாமல் படுக்க வைத்து இன்றைக்கும் ஓட்ட வேண்டும் சொல்வது, இன்றைக்கும் அவனை படுக்க வைத்து நாளைக்கு நீ ஓட்டித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபுல் ஷிஃப்ட் ஓட்டக்கூடியவர்கள் இன்றைக்கு ஓட்டிவிட்டால் நாளைக்கு முழு நாளும் அவர்களுக்கு வேலைக்கு வர தேவையில்லை. அதான் சட்டம். 16 மணி நேரம் ஓட்டிட்டாக்கா நீங்கள் அடுத்த 16 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் நீ ஓட்டுற அந்த பாதிக்கு உனக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றேன், ஒரு அட்டண்டன்ஸு, மாலையில் ஓட்டுறதுக்கு 700 ரூபா கையில் கொடுத்துட்றேன், அடுத்த நாள் நீ வேலைக்கு வா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேலை செய்யணும். அப்படி அந்த தொழிலாளி நீங்கள் வேலை வாங்கினா அதுவே மோசமான விளைவுகளை உண்டாக்கும். அவன் உடம்பை பாதிக்கும். அவனுக்கு ஏன்னா ஸ்டேரிங்கில் உட்கார்ந்தபடியே இறந்த தொழிலாளிகள்லாம் இருக்காங்க எங்கள் போக்குவரத்து கழகத்தில். 5 நாள் இறங்க விடாமல் ஓட்ட வைத்து கொன்ற கொடுமையெல்லாம் அங்கே நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ நடந்துருமோங்கிற பயம் எங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி மிரட்டி கொஞ்சம் பேர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த இது முழுவதும் அவர்கள் செய்கிறார்கள். அதே மாதிரி அடிக்கிறதுக்கு வர்றது, இது பண்ணுறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மிக அமைதியாக, மிக பொறுப்பாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தான் எங்கள் கூட்டமைப்பும் எங்கள் தோழர்களும் முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கேற்ப நாங்கள் செயல்படுவோம். அதாவது ஏஐடிசி அவங்க நாங்கள் போராட்டத்தில் இல்லைன்னா அவங்க சொல்லலை.
அதிமுக கலந்து கொண்டிருக்கிறது என்று ஏதோ அவர்களுடைய குறையாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 19ஆம் தேதி வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுத்தோம். எங்க அமைப்பு மட்டும்தான் கொடுத்தோம். அதில் அதிமுகவும் கிடையாது. அதிமுக எங்க அமைப்புக்குள்ள வந்து உட்காந்து பேசவும் இல்லை. நாங்கள் கொடுத்த பிறகு 20ஆம் தேதி அவங்க தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பில் முடிவெடுத்து 20ஆம் தேதி வேலைநிறுத்த நோட்டீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேலைநிறுத்த நோட்டீஸும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டவை, தனித்தனியாக இது பண்ணுவாங்க. அவங்களையும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டது அரசு தான். அதிமுக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டது யாரு? அரசு. நீங்க பேச்சுவார்த்தைக்கு நீங்க கூப்பிட்டதனுடைய பொருள் என்ன? அவங்க வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சட்டப்படி நீங்க உங்களை கூப்பிட்டு தான் ஆகணும். பேசுனீங்க, பண்றீங்க. அவங்க இப்போ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தனியாக தான் அவர் பேட்டி கொடுத்தாரு. தனியாக தான் ஒரு சில முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க பண்றாங்க. வேலைநிறுத்தத்தில் இருக்கிறாங்க. நாங்களும் வேலைநிறுத்தத்தில் இருக்கிறோம். அவ்வளவுதான். இதுல வந்து நாங்களும் அவங்களும் என்ன தேர்தல் கூட்டு வச்சுட்டோமா, நாங்களும் அவங்கள என்ன அரசியல் கூட்டு வச்சுட்டோமா, அப்படிதான் பண்ண முடியுமா? தொழிற்சங்கத்தில் அதுக்கெல்லாம் அதிகாரம் உண்டா? ஒன்றும் கிடையாது. அவங்க இந்த தொழிலாளியினுடைய பிரச்சனையை அவங்களும் எழுப்புறாங்க, நாங்களும் எழுப்புறோம். இது ரெண்டும் ஒத்து போய்கிட்டு இருக்கு. இதுல குறை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல அரசியலும் கிடையாது. ஆகவே தொழிற்சங்கத்தை தொழிற்சங்கமா பார்க்கணும். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைப்புகளுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட எங்க கவர்மெண்ட், நாங்க வந்து கடுமையாக போன தேர்தலில் உழைத்து கொண்டு வந்த கவர்மெண்ட். இவங்களோட யாருக்கு விட எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் அக்கறை உண்டு. பிஜேபி எதிர்க்கிற விஷயத்துல, நீட்டில், சமூக நீதி பிரச்சனையில இந்த அரசாங்கத்தோடு நிற்கக்கூடிய அமைப்பு எங்களுடைய அமைப்பு. அது தனி. அதையும் இதையும் போட்டு குழப்பலாம் கூடாது. கட்சி அரசியலையும் கட்சி தேர்தல் அரசியலையும் தேர்தலுக்காக நடக்கிற கூட்டையும் இங்கே நடக்கிற தொழிலாளிக்கான போராட்டத்தையும் குழப்பக்கூடாது. தொழிலாளிக்கு சிரமப்படுறான், தொழிலாளி கஷ்டப்படுறான், தொழிலாளி வந்து பட்டினி கிடக்கிறான், தொழிலாளிக்கு உரியதை மறுக்கிறீங்க. 8 ஆண்டுகளாக மறுக்கிறீங்க. என்ன நியாயங்கிற கேள்விக்கு பதில் வேணும். அவ்வளவுதான். அதைத்தான் நாங்கள் கேட்கறோம். இதுல வந்து எந்த விதமான அரசியலுக்கும் இடமில்லை. நாளை நீதிமன்றம் சொல்வதை வந்து நாங்களும் ஏற்போம், அரசும் ஏற்போம் தொழிற்சங்க பேரவை சொல்லியிருக்கு. நீதிமன்றம் ஏதாவது சொன்னாக்கா அதை ஏற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பை எல்லாம் அப்படியே வந்து விமர்சிக்க கூடாது, அதுல கருத்து சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். பார்த்த பிறகு எங்களுடைய கூட்டமைப்பு கூடி முடிவு செய்யும், என்ன செய்யலாம் என்பது குறித்து முடிவு செய்யும்.